ரேவதி, மதி, மலர்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்டா அங்க தட்டு தடுமாறி வந்த லக்ஷ்மியும், மலரு எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா." இதோ எடுத்துட்டு வரேன் அத்த." மதியும், "ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க." "இல்ல, ஒரு மாரி படபடப்பா வருது." ரேவதியும், "அம்மா என்னம்மா ஆச்சு? சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு செக் பண்ணணும்ல, போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். உனக்கு வேற அடிக்கடி படபடப்பா வருதுன்னு சொல்கிறேன். பாரு, திடீர்னு வேர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. நீ ஏம்மா என்னை பற்றிலாம் யோசிக்கிற? நீ என்னை பற்றி யோசிக்கிறனால தான் இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகுறேன்னு நினைக்கிறேன். சரி விடு, நீ தண்ணியை குடிச்சிட்டு வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம்." "வேண்டாண்டி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே." "அப்பா கிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம், நீ முதல்ல புறப்பட்டு வா." மதியம், "ஆமாங்க, முதல்ல போய் என்னன்னு செக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வயசில் ஏதாவது பிரச்சனைனா அது உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும்." "என்ன, என்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னா நான் சீக்கிரமாக செத்துருவேன்னு சொல்ல வரியா?" "சச்சா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க. உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் இப்படியெல்லாம் பாதுகாப்பாக தானே இருக்கணும். முதல்ல போய் செக் பண்ணிட்டு வாங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்." "இல்லை இல்லை, நான் ஒன்றும் அவரோட பேச்செல்லாம் மீறவெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வருவேன்." "சரிங்க, அவர்கிட்ட நானே ஒரு வார்த்தை போய் கேட்குறேன்." "தேவையில்ல தேவையில்ல, நீ எனக்காக ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் இல்லை." "ரேவதி, நீ எனக்காக கேளுமா, கண்டிப்பாக நீ கேட்டால் அப்பா சரின்னு சொல்லிடுவாங்க." "சரிம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன?" அப்போது ராகவனும் அங்கே வரேன். "அப்பா, இப்போவே நான் உங்களை பார்த்து பேசலான் தான் இருந்தேன்." "என்ன, உன் புருஷ வீட்டுக்கு கிளம்ப போறியா?" "அப்பா, அது கிடையாது. அம்மாவுக்கு ஏதோ படபடப்பாக வருதாம். நம்ம எதுக்கோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்கப் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நான் பேசாமல் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா?" "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் பொம்பளைங்களுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி சொன்னல. இவ சும்மா உன்னை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனால தான் இப்படி வருது." மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா?" "அதெல்லாம் நல்லா தாங்க சாப்பிட்டேன். சரியாக தூங்கலை பார்த்தியா, தூங்கலை, அதனால தான் இப்படி இருந்திருக்கு." மதியம், "இல்லைங்க, வயசான காலத்தில் இப்படி படபடப்பாக வருது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்குன்னா உடனடியாக போய் செக் பண்ணணும். இவங்களுக்கும் வயசு 60க்கு மேலே ஆகுது. எப்படி நீங்கள் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி இவங்களும் செக் பண்ணணும்." உண்மையை சொல்ல போனால் இந்த காலத்தில் பொம்பளைங்களுக்கு தான் உடம்பு ரொம்பவே மோசமான நிலமையில போய்கிட்டு இருக்கு. அதனால் இவங்களுக்கு செக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அப்புறம் பின்னாடி இதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது. இங்கே பாரு, ஆம்பளைங்க தான் வெளியே போயிட்டு வேலை செஞ்சு அது இது பண்ணி வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. வீட்டில் பொம்பளைங்க சும்மா தானே இருக்காங்க. ரேவதியும், "அப்பா என்னப்பா வீட்டில் பொம்பளைங்க சும்மா இருக்காங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் அண்ணி மட்டும் இந்த வீட்டில் வேலை செய்யலைன்னா இந்த வீட்டில் எல்லாம் எப்படி தலைகீழாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கூட வேலைக்கு போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனால் அது கூட எங்களுக்கு கிடையாது. சொல்லப்போனால் உங்களை விட அதிகமாக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்." "என்ன ரேவதி, நீ வார்த்தைலாம் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க போலிக்கே. அப்போ இதனால தான் மாப்பிள்ளை ஒன்று அடித்தாங்களா? ஏன்பா, நான் இப்படி பேசினா உங்கள் மாப்பிள்ளை என்னை அடிக்கலான்னு சொல்ல வரீங்களா?" "நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. முதல்ல எதுக்காக நீங்கள் இந்த மதி மாதிரியே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" மதியம், "இங்கே பாருங்க, இங்கே யாரும் தேவையில்லாமல் பேசல. உண்மையை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை உங்களால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான்." ஆனால் லக்ஷ்மியும், "சரி சரி, என்னால் வேறு யாரும் சண்டை போட வேண்டாம். என்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு எந்திரிக்க, அப்போ மறுபடியுமே அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அதனால உடனடியாக தலை கிருகிருன்னு வருதுன்னு தலையை பிடிச்சிட்டு உட்கார, அங்கே வந்த மலரும் உடனடியாக அவங்களுக்கு சுடு தண்ணி கொடுக்க, இதை பார்த்துட்டு மதியும், "இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. அவங்களோட உடம்ப அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். நீங்கள் வேணால் சொல்லலாம், ஆனால் டாக்டர் சொல்லட்டும் அவங்களோட உடம்பு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த செக்கப்லாம் வேண்டான்னு சொல்லிடலாம். நீங்கள் முதல்ல வாங்க, இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்." "என்ன ரேவதி, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள்." "ஆமாம்மா, அப்பா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. முதல்ல ஒரு செக்கப் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே எல்லாமே நார்மலாக இருந்தால் நல்லது தானே. அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால தான். அப்பா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. ஆனால் இப்போதைக்கு உங்களோட பேச்சை எங்களால் கேட்க முடியாது. நாங்கள் இப்போவே செக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறோம்." அப்படின்னு அவங்க லக்ஷ்மியை கூப்பிட, ஆனால் லக்ஷ்மியும், "இவ்வளோ நேரம் நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதே தலை சுற்றுதுன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களோட பேச்சை மீறன்னு மட்டும் என்ன நினைக்காதீங்க. உண்மையாகவே என் உடம்புக்கு முடியலைங்க. ஆனால் நீங்கள் ஏன் என்னை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்துக்காக மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். எனக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி செக்கப் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" ராகவனும், "என்ன நீயும் வாய் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்ட போலயே." "இல்லைங்க, நான் நியாயத்தை தான் பேசுகிறேன். இந்த தடவை என்னமோ மதி கரெக்டாக தான் சொல்கிறான். உங்களோட பேச்சு இதில் கேட்டால் கண்டிப்பாக என்னோட உயிர் போனாலும் போயிடும். வாங்க, எல்லாரும் வாங்க, நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம்." அப்படின்னு அவங்க ராகவனை எதிர்த்து முதல் முறையாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மதிக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. முக்கியமாக மலருக்கோ ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இது கனவோ அப்படின்னு.
அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பும்போது தான் இது உண்மையாகவே நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்க டாக்டர்ஸுமே உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்புறம் பிபி லோவாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ தலை சுற்றுற மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸையும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் ஜங்க் ஃபுட் மாதிரி வீட்டில் சமைக்கிற எண்ணெய் பொருட்களை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுக்கப்புறமா ஆரோக்கியமாக கொஞ்சம் பத்திய சாப்பாடு மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி டேப்லெட்ஸு மருந்து கிருந்துன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ராஜலக்ஷ்மி உட்காந்துருக்கும்போது அங்கே வந்த ராகவனும், என்ன டேபிள் மேலே இவ்வளோ மாத்திரை மருந்து இருக்கு? பாக்கியராஜ், எனக்கா இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்க? அப்போ தான் வேலையிலேருந்து வெளியே வந்த பாக்கியராஜும், இல்லையப்பா, நான் இப்போ தான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன், இப்போது இந்த மாத்திரைலாம் யாருக்குன்னு தெரியலையே. அம்மா, இதெல்லாம் உனக்காம்மா? ஆமாண்டா, இது எல்லாமே எனக்கு தான். ராகவனும், என்ன, எனக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மாத்திரையே தரல, ஒரு 2 மாத்திரையை கொடுத்துட்டு விட்டுட்டாங்க, பிரச்சனையே உனக்கு இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஒரு டப்பா நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க? இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மியும், வாயை மூடுங்க, அச்சா, நீங்கள் ஏன் தான் இப்போ கூட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல. அப்போ என்ன, டாக்டர் எனக்கு ஒன்றுமே உடம்புக்கு இல்லாமல் தான் இவ்வளோ மாத்திரையை கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ராகவனும், என்ன, வாயை மூடுங்களா? என்ன லக்ஷ்மி, ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க போல? ஆமாங்க, அப்படி தான் பேசுவேன். நான் மட்டும் உங்களோட பேச்சை இதுக்கு முன்னாடியே கேட்காம முதல்லையே டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? என்ன, அம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு பிபி லோவாக இருக்கான், அப்புறம் அந்த சர்க்கரை கிக்கரைன்னு எதோ சொல்கிறாங்க, நிறைய வியாதி இருக்காமா, அதனால் இவ்வளோ மாத்திரையும் சாப்பிட்ணுமா? இதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதான், பத்திய சாப்பாடு மாதிரி தான் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு சாப்பிட வேண்டியது இருக்கான். மலர்கிட்ட கேளுங்க, அவள் எல்லாத்தையுமே சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ மாத்திரையும் நான் சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏதோ உங்கள் உடம்புக்கு அப்படி செய்து இப்படி செய்து படபடப்பாக வருது, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, அது இதுன்னு எவ்வளோ ட்ராமா போட்டிங்க. ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் தான் மேலே இருந்துச்சு, ஆனால் எனக்கு 10-15 பாயிண்ட் மேலே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டரே என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன், என்னை கூட்டிகிட்டு போன மதியையுமே எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? படித்த பொண்ணு தானே, இப்படி வயசானவங்களுக்கு அடிக்கடி செக் பண்ண தெரியாதா? அப்படி இப்படின்னு டாக்டரு எப்படியெல்லாம் மதிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். என் உடம்பு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பேச்சை கேட்டுட்டு இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இதை விட மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன், கிடையில கிடக்கிறதுக்கு கூட ஆகணும்னு சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு இப்போ கூட என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல? நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக சமைச்சு கொட்டியிருக்கேன், வீட்டில் உங்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன், ஆனால் அது எதை பற்றியுமே நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கலல்ல? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் வீட்டில் சும்மா இருக்கோம், அப்படி தானே? சே, உங்களை பற்றி இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். புருஷன்னா கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் பொண்டாட்டினா வேலைக்காரி மாதிரி தானே நினைக்கிறீங்க. அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு அவங்க வாய்க்கு வர்றதெல்லாம் ராகவனை பார்த்து பேச, இதை கேட்டுட்டு அந்த சவுண்டை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே இங்கே வந்து ராஜலட்சுமியோட கோவத்தை, அதுவும் ராகவன் மேலே கோவப்படுற ராஜலட்சுமியை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. மதியுமே இது சுத்தமாக எதிர்பார்க்கலாம், ஆனாலும் இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அத்தை மாறியிருக்காங்கன்ற நம்பிக்கையே வர ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக அங்கே மதி வந்திருக்கதை பார்த்துட்டு ராஜலட்சுமியும், இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காளே இந்த மதி மட்டும் இங்கே இல்லை, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருப்பேன், நான் வேண்டாம் நீங்கள் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா என் பொண்ணும் சரி என்னோட மூத்த மருமக மலரும் சரி வேண்டாம் விட்டுடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மதி தான் என்னை அடம் பிடிச்சு கூட்டிகிட்டு போனான். எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு என்னை பயன்படுத்தியே கூட்டிகிட்டு போனான். எனக்கு என்னதான் இவளை சுத்தமாக பிடிக்கலனாலும் இவள் பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தோண ஆரம்பிக்குது. ரொம்ப நன்றி மதி அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே மதியை கட்டி பிடிச்சி எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு மதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே நேரத்தில் ராகவனும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போது இவளால் தான் நீ மாறிட்டியா? இவளால் தான் நீ என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ராஜலட்சுமியும், கிடையவே கிடையாது, நீங்கள் பண்ண காரியத்தான் உங்களை அசிங்கப்பட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இந்த ஆம்பளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்கணும், இதுக்கப்புறமா பாக்கியராஜ் சுரேஷ் அவன் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே எப்படி சரிப்படுத்தணும்னு நான் பார்த்துக்கிறேன். முக்கியமாக இதுக்கப்புறமா உன் மாமாவை மட்டும் திருத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அம்மா அவங்க வளர்த்த விதம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராகவனுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குது. அவங்க கோபத்தில் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் லக்ஷ்மியும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நீ உள்ளவா அப்படின்னு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மொத்த பேரும்
ராஜலக்ஷ்மி இதை பண்ணுவாங்கன்னு சுத்தமாக எதிர்பார்க்காததுனால இன்னும் சில மாதிரி ஷாக்கிங்கோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் மலர்க்கெல்லாம் அட அத்தை இப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சே பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு லைட்டாக தலை சுத்தவே ஆரம்பிச்சிடுது. ரேவதி தான் அவங்கள தாங்கி பிடிச்சி நீங்கள் முதல்ல உட்காருங்க, மதி வந்ததுலேருந்து வீட்டில் இருக்க எல்லாமே மாறிட்டு, ஏன் உங்களுக்கு கூட தைரியம் வந்துடுச்சு, சுரேஷ் கூட மன்னிப்புலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்படி அம்மா மாறுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் வீடே தலைகீழாக மாறப்போகுது. அதே நேரத்தில் மதிய மாதிரியே நானும் எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சேன்னா என் வீடும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு அப்படின்னு ரேவதி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் ராகவனுக்கோ அவமானம் தாங்க முடியல. அவங்க கோபத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்கள யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ கைஸ், இப்போது லக்ஷ்மி பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?